புராணங்கள் கூற்றுப்படி ஒரு காலத்தில் தேவலோகத்தின் மேலே இருந்த இன்னொரு உலகம் அமராவதி பின் உலகம் என்று அழைக்கப்பட்டது. அது விண்ணின் கதவு எனும் ஒரு பிரம்மாண்ட ஒளிக்கதவால் மூடப்பட்டிருந்தது. அந்த கதவு ஒருபோதும் திறக்கப்படக்கூடாது. அது திறந்தால் மனிதர் காணாத உலகங்கள் ஒன்றாகி காலமே நின்றுவிடும் என்று பிரம்மா கூறியிருந்தார். ஆனால் அந்த கதவின் ரகசியம் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் வானத்தில் திடீரென ஒளி மங்கியது. இரவில் விண்மீன்கள் அனைத்தும் ஒரு புள்ளியில் சேர்ந்து நின்றன. அது விண்ணின் கதவு விழித்த நேரம். அப்போது நாரதர் அதை உணர்ந்தார். அவர் விரைந்து சிவனிடம் சென்றார். மகாதேவா, விண்ணின் கதவு திறக்கப் போகிறது. சிவபெருமான் கண் திறந்தார். மூன்றாவது கண் ஒளிவெளிச்சம் பாய்ந்தது. ஆனால் கதவு ஏற்கனவே உடைந்தது. அதிலிருந்து வெளிவந்தது அமரர்களின் நிழல்கள். அவை தேவர்கள் அல்ல, ஆனால் தேவர்களின் மறைந்த உருவங்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நிழல் உருவம் இருந்தது. அந்த நிழல்கள்தான் ஒரு நாள் பழைய யுகத்தில் தேவர்களாக இருந்தனர். இப்போது அந்த நிழல்கள் பழைய இடத்தை மீண்டும் பிடிக்க முயன்றன. இது தெய்வங்களுக்கும் நிழல்களுக்கும் இடையே நடந்த போரின் தொடக்கம். அதை முடிக்க ஒரே வழி விண்ணின் கதவை மீண்டும் மூடுவது. முருகன்தான் அந்த பணியேற்றார். அவர் ஒளியின் வேலுடன் விண்ணின் கதவின் முன் நின்றார். சிவனின் அருளால் ஒரு மந்திரம் சொல்லி நிழலுலகத்தை மீண்டும் ஒளிக்குள் அடைத்தார். அந்த நாள் முதல் அந்த கதவு மீண்டும் ஒருபோதும் திறக்கப்படவில்லை. அது இன்றும் விண்மீன்களின் நடுவே ஒளிர்கிறது, மனிதர்களுக்கு தெரியாத ஒரு நிசப்தமான கதவாக. இந்த கதை பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.